ஓம் சாந்தி. B.K. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு, ஜூலை 11, 2024. யோகி வாழ்க்கை என்பது அனைத்திலும் உயர்ந்த வாழ்க்கையாகும். இந்த வாழ்க்கையில் மனிதர் இந்த உலகம் என்ற நாடக மேடையில் விதேகியாகி உலா வருகிறார். அவர் அனைத்தையும் பார்த்தாலும் எதன் தாக்கத்திலும் வருவதில்லை. அதாவது அவர் பார்க்கக்கூடிய எந்த ஒரு பொருளினுடைய தாக்கம் மனதின் திரையில் ஏற்படுவதில்லை. அவர் கர்மங்களை செய்கிறார், ஆனால் விலகியவராகவும் அன்பானவராகவும் இருந்து செய்கிறார். அவரும் உறவுகளை பராமரிக்கிறார், ஆனால் ஆன்மீக உள்ளுணர்வோடு பராமரிக்கிறார். வள்ளலாகிய தந்தையின் நினைவில் நிலைத்திருக்கிறார். எனவே நல்ல யோகி வாழ்க்கையானது ஒரு நல்ல யோகியின் அடையாளமாகும். இவ்வுலகில் பலரும் தன்னை யோகி என்று கூறிக்கொள்கிறார்கள். அவர்கள் தியானமும் செய்கிறார்கள், ஆனால் அவர்களது வாழ்க்கை முறை யோகி வாழ்க்கை முறையாக இருப்பதில்லை. அவர்களால் இனிமையானவர்களாக இருக்க முடிவதில்லை. அவர்களது வார்த்தைகள் பிறருக்கு சுகமளிப்பதாக இல்லை. அவர்களது பார்வை உயர்ந்ததாக இருப்பதில்லை. அவர்களுக்கு தீவிரமான ஆசைகள் இருக்கின்றன. எந்த எதிர்பார்ப்புகளுமின்றி அவர்களால் சேவை செய்ய முடிவதில்லை. அவர்களால் மாசற்றவராகவும் ஆக முடிவதில்லை. கீதையில் கூறப்பட்டிருக்கிறது, ஒரு யோகியானவர் ஞானிகளை விட உயர்ந்தவர், தபஸ்விகளை விட உயர்ந்தவர். யோகத்தில் நாம் பாபாவுக்கு அருகாமையில் இருக்கிறோம். ஞான சூரியனுக்கு அருகாமையில் இருப்பதை நினைவு செய்யுங்கள். மனிதர்கள் யாருக்கு அருகாமையில் இருக்கிறார்களோ அவரது அனைத்து விசேஷ தன்மைகளும் இவரிடமும் வந்துவிடுகின்றன. அவர் அமைதி கடல் ஆவார். அவருக்கு அருகாமையில் இருக்கும்போது நாமும் அவ்வாறாகிவிடுகிறோம். நம் முகத்தில் பிறருக்கு அமைதி தென்படுகிறது. அவர் அன்பின் கடலாவார். நாமும் அன்பின் திருவுருவாக ஆகிவிடுகிறோம். அவர் சுகங்களின் வள்ளலாவார். நாமும் அவ்வாறே ஆகிவிடுகிறோம். அவர் பதித்த பாவனராவார். நமக்குள்ளும் மிகுந்த தூய்மை தன்மையின் சக்தி வந்து விடுகிறது. அவரோ மிகுந்த குளிர்ச்சியானவர். நாமும் குளிர்ந்த யோகிகளாவோம். நன்றாக சோதித்து பார்ப்போம். பாபாவை நினைவு செய்து செய்து அவரை போன்றே நாம் ஆகிக் கொண்டிருக்கிறோம். எவ்வாறு அவர் உடலிலிருந்து தனிப்பட்டவர், அதுபோன்று நாமும் உடல் உணர்விலிருந்து விலகியவராக இருக்கிறோம். அவர் எப்படி பயமற்றவரோ நாமும் அவ்வாறு ஆகிக் கொண்டிருக்கிறோம். இவ்வாறு தந்தைக்கு சமமான நிலையை இந்த வாழ்க்கையில் முயற்சி செய்து நாம் அடைய வேண்டும். இது யோகத்தின் பயணமாகும். நாம் மேல் நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆத்மாக்களாகிய நாம் ஜொலிக்கக்கூடிய உடையணிந்து மேல் நோக்கி பறந்து செல்வோம். சூக்ஷ்ம உலகை அடைவோம். பாப்தாதாவின் முன்னிலையில் செல்வோம். பாப்தாதாவின் தெய்வீக பார்வையை அனுபவம் செய்வோம். அவரது சொரூபத்தினை தெளிவாக பார்ப்போம். அவரது 1000 கரங்களின் குடைநிழல் என் தலைமீது இருக்கிறது என்று அனுபவம் செய்வோம். குழந்தாய், நீ தனியாக இல்லை. 1000 புஜங்களுடன் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று பாபா கூறுகிறார். பாபாவோடு நடனமாடுவோம். மிகுந்த அன்பு செலுத்துவோம். அவரை அணைத்து கொள்வோம். பின்னர் ஆத்மாவாகி பரந்தாமத்திற்கு செல்வோம். ஞான சூரியனின் கிரணங்களுக்கு கீழே சென்று அமர்வோம். சிறிது நேரம் அவரது கிரணங்களை அனுபவம் செய்வோம். பின்னர் கீழே இறங்குவோம். ஆத்மா இறங்குகிறது. சூக்ஷ்ம உலகை அடைந்து ஜொலிக்கக்கூடிய ஃபரிஷ்தா உடையை அணிந்து கொள்கிறது. பின்னர் அந்த சூக்ஷ்ம உடலோடு கீழே இறங்கி சாக்கார உலகை அடைந்து சாக்கார உடலில் பிரவேசிப்போம். நமது இந்த ட்ரில் மிகுந்த சுகத்தை நமக்கு வழங்கும். நமது மன ஒருமுகப்பாட்டை அதிகரிக்கும். மீண்டும் மீண்டும் யோகம் செய்ய வேண்டும் என்று மனம் விரும்பும். ஆனால் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம், யாருக்கு வீணான விஷயங்களில் சிறிது கூட ரசனை இருக்காதோ அவரே நல்ல யோகியாக முடியும். வீணானவற்றை கேட்பது, வீணானவற்றை பார்ப்பது, வீணானவற்றை பேசுவது, வீணான விஷயங்களை சிந்தித்து கொண்டிருப்பது, இவற்றில் நமது விலை மதிக்க முடியாத நேரம் விரயமாகிக் கொண்டு இருக்கவில்லை தானே என்பதை சோதித்து பார்த்து மாற்றம் கொண்டு வருவோம். ஓம் சாந்தி.